ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எங்க கொண்டு வரார் பாருங்க. ஸ்திரீயானவள் எப்படி கொண்டு வர? தன் நான் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் ஊட்டி வளர்த்த பிள்ளை நீ அப்படிங்கிறார். இங்க அப்படித்தானே கொண்டு வர, நான் ஊட்டி வளர்த்த பிள்ளை நீ. அப்படி ஸ்திரீ மறப்பாள். அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் சொல்லிட்டு என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் என்ன வரைஞ்சு அங்க ஆணி அடிக்கப்படும் தெரியும், ஆனாலும் வரைஞ்சு வைக்கிறார். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாக இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மதில்ல எதுக்கு கட்டுறோம்? அப்ப தேவனுடைய மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு தெரியுமா? என் பிள்ளை எப்படியாவது காக்கப்படணும். மீட்கப்பட்டவர்கள் அவர் முதல்ல மீட்கப்படுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறார், அப்புறமா காக்கப்படுவதற்காக. சும்மா மீட்டவர்கள். அதனாலதான் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தினார். காக்கப்படணும். மீட்கப்பட்டவர்கள் அப்படி விடல. நீ மீட்கப்பட்டாச்சு, நீ எப்படி வாழ்ந்து வந்தாலும் உனக்கு பரலோகம் அப்படி போக முடியாது. மீட்கப்பட்டவர்கள் காக்கப்படணும். அதனாலதான் உன் மதில்கள் எனக்கு தெரியும், எங்க ஓட்டை இருக்கு, எங்க இடிஞ்சிருக்கு. இந்த மதிலெல்லாம் சத்துரு ஈஸியா இடிச்சிருவான். இந்த சைடு மதிலே இல்ல, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் எப்பவுமே என் முன் இருக்கிறது, எனக்கு தெரியும் உன் பாதுகாப்பு. அதனாலதான் சகரியா 9வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் ஆலயம் காக்கப்படும்படிக்கு சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். காக்கப்படும்படிக்கு ஒடுக்கிற உள்ள வந்துடக்கூடாது. எனவேதான் ஆபிரகாம் விட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எனக்கு முன்னாக நடந்து கொடு, என் பார்வையிலே இருந்து, என் பார்வையில இருந்தா நீ காக்கப்படுவ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மிடத்துல தேவன் வைத்த அன்பு வேதம் முழுவதும் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய அன்பை பார்க்க முடியும். நியாயப்பிரமாணம் முழுவதையும் ஒத்த வாக்கியத்துக்குள்ள ஆவியானவர் எழுதி வைத்தார். அதுதான் லவ். ஆமென். அன்பு இன்னதென்று அறிந்தவனுக்கு தான் நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது இன்னதென்பதை அறிய முடியும். இங்கே பிதாவாகிய தேவனுடைய அன்பை அவர் என்ன செய்கிறார் என்றால், கொஞ்சம் நல்ல கவனிங்க. 8:39 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:39, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? யாருடைய அன்பு? பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும் யாருக்குள்ள வச்சிருக்கிறார்? இந்த வேர்டை நீங்க உள் வாங்கணும். அதனாலதான் நான் உங்களை சொல்றேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும் யாருக்குள்ள வச்சிருக்கிறார்? இப்போ பரலோக தேவனுடைய முழு அன்பு யாருக்குள்ள இருக்கிறது? இயேசுக்குள்ள. இனி அப்படியே 32வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்குள்ள வைத்து அந்த இயேசுவை நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமே.
என்னை கடந்த நாள்ல ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்த வார்த்தை இது. ஜீசஸ் மட்டும் இல்லைன்னா நாமும் இஸ்ரவேலரை போல மோசே கிட்ட சொன்ன, மோசே கிட்ட இஸ்ரவேல் சொல்றாங்கல்ல, நாங்க தூரத்திலே நிக்கிறோம், நீங்க போங்க, நாங்க வர மாட்டோம். முழு அன்பு, மொத்த அன்பையும் இயேசுக்குள்ள வச்சு அவர் அப்படி தூக்கி நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இயேசுவை சொந்தமாக கொண்ட ஜனம் இந்த பூமியில நான் பாக்கியம் உள்ளவன். ஜெயிக்கணுமா? இயேசுவை கொண்டாட பழகுங்கள். செலிப்ரேட் ஜீசஸ். பொதுவா ஜெயிக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார்ங்கிற நிச்சயம் உள்ளவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து இது எப்படி வர்ணிக்கன்னு தெரியல. இயேசு மட்டும் இந்த பூமியில வரலன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியம் நமக்கு தெரியாம போயிருக்கும். அன்பு கூர்ந்தார் என்று பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல பார்க்க முடியும். ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியத்தை யோவான் மூலம் ஆவியானவர் வெளிப்படுத்த காரணம், ஒருத்தர் இந்த பூமியில வந்தார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு துணிஞ்சுன்னா அந்த வேர்டை தப்பா இருக்கக்கூடாது. இந்த உரிமையா கிட்ட வந்துட்டு அப்பாங்கிறோம், டேடிங்கிறோம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் பாட்டு வந்திருக்கு. ஆமென். எப்படியெல்லாம் பாடுறோம், எப்படி என்ன நமக்கு என்ன வெளிப்பட்டதுன்னா, God is love. தேவன் அன்பாக, தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் பயங்கரமாகவும் புதிய ஏற்பாட்டில் அன்பாக அப்படி கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை யோவான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிற. எப்படி அறிந்தோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிந்து விசுவாசிக்கிற. இப்போ யோவான் சொல்றாரு, இங்க பாரு, தேவன், அதுலதான் வேர்டு வருது, God is love. தேவனிடத்தில் அன்பும் உண்டல்ல, தேவன் எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசே முதல் சகரியா வரைக்கும் எத்தனை தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், எல்லாரும் கர்த்தருடைய அன்பை டேஸ்ட் பண்ணாங்க. பட் ஆண்டவருடைய அன்பை காட்ட தவறிட்டாங்க, காட்ட முடியல. எல்லாரும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த முடியல, யாருக்கும் முடியல. தாவீது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வந்தார், ஆனாலும் முடியல. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கி வரா. பாவி என்று அழைக்கப்பட்டவ பாதத்துல முத்தமிடுகிறாள்.
பாளையத்துக்கு புறம்பா இருக்க வேண்டிய குஷ்டரோகி பாதத்தை வந்து பிடிக்கிறான். ஊரே பாவி என்று சொல்லி அழைத்த சகையு இயேசு அழைச்சிட்டு வீட்டுக்கு போறான். ஆயக்காரர்களும் பாவிகளும் அவரை சுற்றி பந்தியில இருக்கிறாங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினார். மனுக்குலத்தை தேவன் அழிப்பதற்காக உருவாக்கவில்லை, அவரோடு இருப்பதற்காகவே உருவாக்கினார். எனவேதான் பூமியிலே சும்மா விடாம ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே மனிதனை வைத்தார். அன்பு சபையே, இயேசுவால மட்டும்தான் வாழ்வு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படியாக. நீங்க அந்த இயேசுவை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்த்து அவரை பற்றி கொள்ள வேண்டிய பிரகாரம் பற்றி கொள்வீர்களே ஆனால் மட்டுமே உங்க வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும்.